நேற்று அழகு 5இல் பசுவின் இயல்புகள் பார்த்தோம். இன்னைக்கு அழகு 6ல் பாசத்தின் இயல்புகள். இப்போது ம என்ற எழுத்து மலம் என்பதை குறிக்கும். அப்போ நம்ம கழிவு, அழுக்கு ஆகியவற்றை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? மலம்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஏன் இதை நம்ம மலம்னு சொல்கிறோன்னா, உயிர்களின் அறிவின் மேல் படிந்துள்ள அழுக்கு. அப்போ நம்ம மலங்களை என்ன சொல்கிறோம்? அழுக்குன்னு சொல்கிறோம். அப்போ நம்மக்கிட்ட அந்த அழுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம உயிரின் மேல் படிந்துள்ள அழுக்கு என்பதால் இது மலம் எனப்படுகிறது. அப்போ மலங்கிறதுக்கு வேறு என்னென்ன பெயர்கள் இருக்குது அப்படின்னா, மாசு, அழுக்கு, பாசம், பந்தம், தலை அப்படிங்கிற வேறு பெயர்களும் உண்டு. அதே மாதிரி இப்போ பார்த்தோம்ல பதி, பசு, அது மாதிரி இந்த பாசமும் அனாதி பொருள். அனாதினா தொடக்கமற்று இருந்தது. அப்போ இதுக்கு அழிவென்பதே கிடையாது. மலம் ஒரு உயிரற்ற அறிவற்ற பொருள். ஓகே, மலம் 3 வகைப்படும். ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம் அல்லது மாயை. இப்போ ஆணவ மலத்தை பற்றி இந்த வகுப்பில் பார்க்கலாம். செம்பு பாத்திரத்தில் களிம்பு, நெல்லில் உமி, தண்ணீரை மூடி இருக்கிற பாசி, இதெல்லாம் இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கு. செம்பு பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் அது இயற்கையிலே அதில் என்ன செஞ்சிடும்? ஒரு பச்சை கலரில் பாசி படியும். அப்போ அது இயற்கையிலே அதோட தன்மை அதில் இருக்குது, அதனால அது படியுது. ஆனால் அதுக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நெல்லில் ஊமி, தண்ணியில் பாசி. அப்போது இந்த மாதிரி தான் உயிரும் என்னது? நமக்கு அறிவு இருந்தும் இல்லாத கேவல நிலை. அண்டர்லைன் இந்த வேர்ட். கேவலம் அப்படின்னா தனித்த நிலை இல் கிடந்தது. இருட்டு அறையில் கிடக்கும் குருட்டு குழந்தையைப் போல நாம் என்ன செஞ்சோம்? கிடந்தோம். ஆணவ மலமானது மூலமலம், இருள், அறியாமை, ஆணவம், செருக்கு, மாசு, தடை போன்ற வேறு பெயர்களாலும் குறிக்கப்படுகின்றது. ஆணவ மலத்திற்கும் வேறு வேறு பெயர்கள் இருக்குது. மூலமலம் அப்படின்னா என்னென்னா, மற்ற 2 இருக்கா, கண்மம், மாயை மலங்களில் அந்த 2 சேருறதுக்கு இது காரணமாக இருக்கிறதுனால இது மூலமலம். இந்த மலம் இல்லைன்னா மற்ற 2 மலத்துக்கும் வேலையே கிடையாது. அப்புறம் அறியாமை. அறியாமைனா என்ன? நம்ம அறிவு பொருள், ஆனால் நம்மளுடைய அறிவை அறிய விடாமல் தடுத்து இறைவனை பற்ற வேண்டும் என்பதை தெரியாமல் நம்மளை என்ன நிலைக்கு வச்சிருக்கு? அறியாமை நிலையில் இந்த ஆணவ மலம் நம்மளை வைத்திருக்கு. செருக்கு. உயிருக்கு நம்ம சொல்ல நான் தான் பண்ணேன், நான் தான் செஞ்சேன், அந்த நான் தான் அந்த எண்ணங்க தான் என்னது? ஆணவம், செருக்கு அப்படிங்கிற பேரில் நம்ம இங்கே குறிப்பிடப்படுதோம். நான்கிற அந்த எண்ணம். இருள் அப்படின்னா உயிரின் அறிவை முழுவதுமாக மறைத்து இருட்டறையில் வைத்திருப்பதால் இதற்கு இருள் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. அப்போது இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, உதாரணமாக இருட்டில் இருக்கும் பொருள் நம் கண்ணுக்கு என்ன செய்யாது? தெரியாது. இதன் தொடர்ச்சி நாளை சிந்திப்போம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.